விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து சேர்ந்திருக்கிறது. கட்சியிலிருந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி விலகி இருக்கிறார் பனையூர் பாபு அவர்கள். கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தவர் சீட்டு கொடுக்காதனால விலகினாரா? வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? இன்னொரு தரப்பு இது வெறும் தொடக்கம் தான், இன்னும் பலர் விலகலாம். முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவங்க, மூத்த தலைவர்கள் அப்படின்னு அடுத்தடுத்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவர் விட்டிருக்கக்கூடிய அந்த 6 பக்க அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்பதை தாண்டி குற்றச்சாட்டுகள் கவனம் பெற்றிருக்கிறது. வாருங்கள் விரிவாக அது என்னங்கிறத பார்க்கலாம். சமீப காலங்களாக தலைமையின் செயல்பாடுகளும் பனையூர் பாபு அவர்கள் கட்சியிலிருந்து விலகுகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் தொகுதி. இதற்கு முன்பாக கட்சியில் அவர் இணைந்து பயணித்த காலகட்டத்தில் ஊடக பிரிவினுடைய தலைமை பொறுப்புக்கு எல்லாம் இருந்திருக்கிறாரு. எம்எல்ஏவாக இப்போ கடந்த தேர்தல் 2021 திமுக கூட்டணியில் நின்று செய்யூர் தொகுதியில் அவர் எம்எல்ஏவாகவும் ஜெயித்திருந்தார். இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது செய்தி. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு வழங்கப்படலை. திரு ஆலூர் ஷானவாஸ், அதே போல திரு SS பாலாஜி மற்றும் திரு பனையூர் பாபு தான் 3 பேர். சிந்தனை செல்வன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க, தொகுதி மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த 4 பேர் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது 4 எம்எல்ஏக்கள் கடந்த முறை ஜெயித்தவர்கள். அதில் போன முறை சீட்டு கொடுத்ததில் மீதி 2 பேர் கொடுத்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அப்படின்னா திரு வன்னியரசு அவர்களும் கௌதம சன்னா அவர்களும். அதில் வன்னியரசு தான் இப்போ இந்த முறை ஜெயித்து எம்எல்ஏவாகி அமைச்சராகவும் போயிட்டார். ஸோ இது ஒரு பேக்ரவுண்டுக்காக நம்ம பார்க்குறோம். இதில் பனையூர் பாபு அவர்கள் சீட்டு கொடுக்காத காலகட்டத்திலேயே அவர் விலகுவாருங்கிற மாதிரியான செய்திகள், பல விஷயங்கள் தலைமையோடு அவர் இணைந்து பயணிக்கலை, இல்லை ஒத்துழைக்கலை என்பதான செய்திகள் ஊடகங்களில் கசிஞ்சாலும் கூட தேர்தல் அந்த ஜோஷில் எல்லாரும் போயாச்சு. இப்போ தான் அறிக்கை, 6 பக்க அறிக்கையில் முதல்ல கட்சியில் அவர் தலைவரோடு இணைந்தது எப்படி, அதற்கு பிறகு கட்சியில் பயணித்தது, அவர் மீதான கொள்கை ஈடுபாடு, ஒரு எம்எல்ஏவாக தான் செய்ததெல்லாம் அவர் அடுக்கிட்டு வர்றார். அதற்கு பிறகு விலகுவதற்கான காரணம் என்ன, அதான ஹைலைட்டு. அந்த காரணங்களை பட்டியலிட்டு தான் நான் விலகிறேங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. சமீப காலங்களாக தலைமையின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கிறது. எங்களுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு, அதே போல் செயல்பாடுகள் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு. ஒரு தெளிவான நிலைப்பாடின்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பல்ல. திருமா வழக்கமாக அவருடைய இயல்பு எப்படி இருக்குமோ, அவர் எப்படி செயல்படுவாரோ, ஒரு தலைவராக நான் அவரை எப்படி பார்த்தனோ அப்படியான இயல்போடு அவர் இப்போது இல்லை. நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு நிலைப்பாடு, நாளை செய்தியாளர் சந்திப்பில் வேறொரு நிலைப்பாடு, மீண்டும் இரவில் சமூக வலைதள நேரலையில் பிராக்கெட்டில் ஃபேஸ்புக் லைவ் முற்றிலும் முரணான ஒரு நிலைப்பாடு என தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்திலும் தொண்டர்களிடையேயும் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு, போராட்டம்லாம் கூட்டு போராட்டம் நடத்திட்டு அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறார். அடுத்த நாள் தொலைக்காட்சியினுடைய நேர காணல், அதில் ஒரு விஷயம் பேசுகிறாரு. 3வது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று, ஃபேஸ்புக்கில் உள்ள கட்சி தொண்டர்களிடம் உரையாற்றும் பொழுது செய்திகளில் வேற ஒன்றா வரும்போது இதெல்லாம் சிக்கலை உருவாக்குகிறது. நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் BJP பெற்றெடுத்த பிள்ளை என கடுமையாக விமர்சித்த அவர் ஆப்வியஸாக இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை தான் அவர் கடந்த காலத்தில் அப்படி சொல்லியிருந்தார், RSS மற்றும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு. இது குறித்து அவர் நேர்காணல் ஒன்றத்தில் சொல்லும்போது இப்போவும் அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுமானமே தவிர அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்பதாக, அது என்னுடைய யூகம், அது என்னுடைய யூகமாக இருக்கே தவிர என்கிட்ட அதுக்கான ஆதாரபூர்வமான தரவுகள் இல்லை, ஆனாலும் என் யூகத்தில் நான் இன்னமும் அப்படி தான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் நியூஸ் 18 கொடுத்த நேர்காணலிலும் அதை பேசியிருந்தார். அப்படி விமர்சித்துட்டு இன்று அதே பிள்ளையை தத்தெடுப்பது போன்ற நிலைப்பாடு எடுப்பது, அவர் இதுகாலம் வரை சமரசமின்றி கட்டி காத்த கொள்கைகளிலும் கருத்தியலிலும் தடம் மாற தயாராகிவிட்டார் என்பதையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டை திரு பனையூர் பாபு அவர்கள் வைக்கிறார்கள். ஸோ அதாவது நீங்கள் யார் RSS பிள்ளைங்களோ, RSS பிள்ளையை நீங்கள் ஏன் போய் தத்தெடுக்கிறீங்க என்கிற கேள்வி அதனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருவதாக நம்ம பார்க்கலாம். விசில் அடிப்பவர்களை எல்லாம் திரையரங்கத்திற்குத்தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது. அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கைகளையும் வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என்று சூளுரைத்த அவர், திரும்ப அவர்கள் இதை ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒரு கூட்டம் ஒன்றத்தில் பேசினார். அதற்கு பிறகு பிரச்சார களத்திலும் பேசினார். விசில் அடிப்பவர்களை
நீங்கள் வந்து திரையரங்கத்துக்கு அனுப்புங்க. இஃப் ஐம் நாட் ராங், கமலஹாசன், பிரேமலதா இவங்கெல்லாம் இருந்த அந்த மேடையில், அது மற்றும் ஒரு மேடையில் அவர் பகிர்ந்து கொள்ளும்போது ஸ்டாலின் அவர்கள் இருந்த மேடையிலே இப்படி பேசியதாக ஞாபகம். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை பேசினவர் இன்னைக்கு அம்பேத்கர் பெரியார் அரசியலை வீழ்த்த வந்தவர்னு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக அதை ஒரு விஷயமாகவே பதிவு செய்த அவர் இன்று அவர்களுடைய கைகோர்க்கவும் இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்கவும் முற்படுவது முரண்பாட்டின் உச்சமாகும். இவர் என்ன சொல்றாரு, விஜய் அவரோட இன்னைக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத தாண்டி அப்படி சேருவது விசிகாவினுடைய கொள்கையே மழுங்கடிக்கத்தக்கது என்கிற ஒரு சார்ஜை திரு பனையூர் பாபு வைக்கிறார். ஆட்சி அதிகாரங்கள் வரும் போகும், அது நிலையற்றது. ஆனால் ஐயா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு வகுத்து தந்த கொள்கைகளே என்றென்றும் வாழும் நிலையான ஆயுதங்கள் என்கிற விஷயத்தை பனையூர் பாபு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். அரசியல் தளத்தில் மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் இன்று அந்த அபாயகரமான திசையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறோமோ என நான் அஞ்சுகிறேன் என்கிற அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது தனிநபர் கவர்ச்சிக்கு பின்னால் செல்வது என்பது அபாயகரமானது எதை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்தாரோ அந்த பயணத்தில் அப்படியான ஒரு இடத்துல இன்னைக்கு நம்மளும் கூட சேர்ந்து போகிறோமா என்கிற கேள்வியை விமர்சனமாக வைக்கிறார் பனையூர் பாபு அவர்கள். கொண்ட கொள்கையிலும் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் இனியும் என்னால் பயணிக்க இயலாது என எனது மனசாட்சி உறுத்துகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் முழுமையாக விலகுகிறேன் என்ற எனது முடிவை கனத்த இதயத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதாவது தலைமையினுடைய நிலைப்பாட்டு குழப்பங்களை மையப்படுத்தி தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார் திரு பனையூர் பாபு அவர்கள். நான் கட்சியிலிருந்து விலகினாலும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட கொள்கைகளிலும் கருத்தியலிலும் இம்மியளவும் பின்வாங்காமல் உறுதியாக நின்று பயணிப்பேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோர் காட்டிய வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் அப்படின்னுட்டு என்றும் கொள்கை வழியில் பனையூர் மு பாபு மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், செய்யூர் தொகுதி என்பதாக அது அவருடைய அறிக்கை என்பது நிறைவடைகிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்போது அவர் வந்து சட்டமன்ற கட்சியில் எம்எல்ஏவாக அவர் போன சமயத்தில் அதற்கு முன்பாகவும் அவர் வந்து இந்த கட்சியினுடைய வட்டாரத்தில் அறியப்பட்டிருந்தார் தான். இன்னும் சொல்ல போனால் ஊடக பிரிவு பொறுப்பில் இருந்தபோது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியிலே அவர் தலைமை பொறுப்பில் இருந்தார் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. இந்த கட்சியினுடைய தொலைக்காட்சியில் அவர் பொறுப்பு மட்டும் வகித்தாரா, இல்லை இப்போ இந்த வேலுமணி அவர்கள் பார்த்து கொண்ட நாளிதழும் ஊடக நிறுவனமும் இன்னொரு பக்கமாக போச்சு பார்த்தீங்களா? அந்த பக்கம் போனதால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போர்வாள்னு ஒரு பத்திரிகையை அவர் தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படியான ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி ஒருவேளை விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகம் யார் கையில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இது ஒரு மாற்றம் வருதுன்னா கட்சியில் அவர் வகித்த பொறுப்புகள் மாற்றி தரப்படும், அதற்கு பிறகான ஒரு விஷயத்தை நோக்கி நகரும். இதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய விமர்சனத்திலிருந்து பாருங்க கரெக்டாக வந்திருக்கு தானே, அவர் சொல்லியிருக்கக்கூடியதில் சரியான விஷயங்கள் தானே இருக்கிறதுன்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இன்னொரு சாரார் அவங்க நேற்று வரைக்கும் திருமாவர்களை இந்த முடிவை எடுத்ததற்காக விமர்சித்தவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த தொண்டர்களிடம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது அவங்க உடனடியாக வந்து இவரோட சேருவாருங்கிறதல்ல, இப்படி ஒரு உரையாடலை அவர் நிகழ்த்தி வைத்திருக்கிறார். இந்த உரையாடல் ஒரு உறுதித்தன்மையை நம்ம தலைவரிடமிருந்து அவர் குழப்பத்தை நோக்கி போயிட்டாரா என்பது அந்த கட்சியினுடைய தலைமையின் மீதான அவநம்பிக்கையை வெளிப்படுத்தாதா என்பது விசிகாவின் முன்னால் இப்போது இருக்கக்கூடிய சவாலாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒன்று. இன்னொரு சைடு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க, இவர் மட்டுமல்ல சீட்டு கொடுக்காத இன்னொரு எம்எல்ஏ அப்படிங்கிறாங்க. அது அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு. அவங்க தொடர்றாங்கன்னாலும் அதையும் அவர்களே அறிவிக்கட்டும், இல்லை என்பதாக இருந்தாலும் அவர்களே அறிவிக்கட்டும்ங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது.
எந்த ஒரு இயக்கமும் தனிநபர்களோடு முடிந்து போய்விடாத வகையில் அந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு இருப்பது தான் இயக்கங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு தனிநபரோட ஒரு இயக்கம் ஒட்டுமொத்தமாக நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த தனிநபர்கள் அந்த இயக்கவாதிகளாக வெற்றி பெறவில்லை என்பதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கும். இதற்கு பிறகு இவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? அதாவது இவர் மல்லை சத்யாவினுடைய வழியில் அவர் ஒரு தனி கட்சியை தொடங்கினார். மதிமுகவிலிருந்து வெளியேறினாரா, வெளியேற்றப்பட்டாரா, குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் தாண்டி இப்போ இவரின் மீது இப்போது வரைக்கும் எதுவும் குற்றச்சாட்டுகள் இந்த தரப்புல இருந்து வைக்கல. அவருக்கு இதை இப்போவும் அவங்க சொல்லலாம். அதாவது எப்படி விசிகாவோ அல்லது காங்கிரஸோ வெளியேறிய பிறகு ஒரு விமர்சனங்களை மாற்றி வைக்கிறாங்க இல்லையா, திமுக தரப்பு இல்லை திமுக ஆதரவாளர்கள். அப்படியான விமர்சனங்களை ரெண்டு தரப்பும் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அது இருதரப்பு விமர்சனமாக மாறுது. குறிப்பாக காங்கிரஸில் நீங்கள் நேற்றைக்கு முன்தினமாக அங்கே பார்த்தீங்கன்னா இளைஞரணி அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கண்டித்து ஒரு கடுமையான வார்த்தைகளை உள்ளடக்கிய தீர்மானமே நிறைவேற்றின பிறகு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுறாரு. அடுத்த நாள் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை காங்கிரஸ் கொறடா அவர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறார். பாஜக தான் உள்ளே திமுக அதிமுக பேசுவதற்கு கான்ஃபரன்ஸ் காலே போட்டது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறார். அது ஒரு வகையில் வரவேற்க தகுந்த உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அம்பலப்படுத்துங்க, மக்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா கான்ஃபரன்ஸ் கால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பாஜக போட்டு கொடுத்துருக்கிறீங்களே, எலெக்ஷனுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் தொடர்ந்த போதே யார் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கொடுத்து தாவேகா தரப்போடு காங்கிரஸ் பேசியதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி முடிந்த பிறகு, அதாவது எலெக்ஷன் முடிந்த பிறகு, இந்த 5 எம்எல்ஏக்களை ஜெயித்த பிறகு நீங்கள் தாவேகாவோடு பேசியதுக்கு கான்கால் யார் போட்டு கொடுத்தா அது அரசியலில் என்ன நிலைப்பாடாக வரும்னு கேட்டால் அதை அவர் தொடமாட்டார். இந்த பக்கம் எங்கள் ஓட்டுனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஓட்டு உங்களுக்கு வரலையா, நீங்கள் குறைந்ததில் ஜெயிச்சிருக்கீங்களேன்னு திமுக நோக்கி எழுப்பினாலும் ஒட்டுமொத்தமாக பெருவாரியாக நாங்கள் தானே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அவங்க பேசுவாங்க. சில கேள்விகளை கடுமையான கேள்விகளை அவங்களும் எதிர்கொள்ள மாட்டாங்க. இப்போ வெளியேறி இருக்கக்கூடிய பன்னீர்பாபு அவர்கள் அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு. இது தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஏன் சொல்லியிருக்க வேண்டாம்னா அவர் கரெக்டாக ரொம்ப கான்ஷியஸாக தேர்தலுக்கு பிறகுதான் அந்த நிலைப்பாடு மாற்றம் அப்படிங்கிற இடத்துல அவர் அதை நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது மட்டுமே காரணமாக இருக்காது, இதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கு. அவர் சொல்லி இருப்பது இதோடு நிற்கிறதாக இருக்கிறது. அவர் இப்படித்தான் அறியப்பட வேண்டும் என விரும்புகிறார். எனவே நம்ம அப்படியே விடலாம். இப்ப இதை தாண்டி தலித் இன்டெலெக்சுவல்ஸாக இயங்கக்கூடியவர்களிடம் ஒரு பிளவு அல்லது அங்கு அது ஒரு காரசாரமான பிரிவு என்பது தாவேகாவை மையப்படுத்தி நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தலித் முரசொலினுடைய தலையங்கம், அந்த தலையங்கம் ஒரு பிரதிநிதித்துவ மாயை என்கிற விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அந்த விமர்சனம் மிகப்பெரிய அளவுக்கு எதிர் விளைவுகளை பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் அதற்கான ஆதரவு குரல்களும் கொண்டிருக்கிறது. திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் மிக கடுமையாக அதை விமர்சித்து அவரும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். இப்போ ஏறத்தாழ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் பின்பக்கமாக திரள்வதாக அந்த திரட்சி போகிறதே தவிர சம்பந்தப்பட்ட தாவேகா கொள்கை நிலைப்பாடு செய்யட்டும் செயல்படட்டும்னு ரெண்டு தரப்பும் கொஞ்சம் நேரம் கொடுத்து காத்திருந்தால் சிறப்பாக இருக்கும். தாவேகா இதில் கமிட் பண்ணிக்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை, அது குறித்து கருத்து தெரிவிப்பதோ அதில் எங்கேஜே பண்ணலை. ஆனால் மாற்றாக இந்த இடத்துல எந்த நோக்கத்திற்காக, ஒரே நோக்கத்திற்காக பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது, அதை வென்றெடுப்பது, அதிகாரம், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டமே நடந்து கொண்டிருக்கும் போது அதில் பிரதிநிதித்துவப்படுத்துவது, நிற்கக்கூடியவர்கள், களமாடக்கூடியவர்கள் இப்படி இரு கூறாக பிளவுபட்டு நிற்பது என்பது சரியா என்கிற கேள்வி வந்திருக்கிறது. இதில் சரி தவறு என்கிற தத்துவ வியாக்கியானங்களை தாண்டி ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா இது இந்த சூழலில் செய்யத்தக்கது அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி முடிவுகளை எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த முடிவுகளை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். அதை காலமும் சூழலும் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவர்களுக்கு பின்பாக வரக்கூடிய அணிதிரட்சியும் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளும் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகட்டும் என்று நம்முடைய வாழ்த்துக்களை வேண்டுமானால் சொல்லலாம். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகிறது, என்னவா பயணிக்கிறதுங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பேசுவோம்.